வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்மிடையே உரையாடுவதற்கு தோழர் செங்கொடி வந்திருக்கிறார். அவரை பற்றி நான் பெருசாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. நம்மில் பலருக்கும் அவரை பற்றி மிக நன்றாக தெரியும். காரணம் என்னன்னா, 2007-8 காலகட்டங்களில் இருந்தே அரசியல், மதம், சமூகம்னு பலவிதமான விமர்சனங்களை இணையதளங்களில் அவர் முன் வச்சுட்டு வர்றாரு. கம்யூனிச கொள்கையில் தீவிர ஈடுபாடு கொண்ட நம்முடைய தோழர் இஸ்லாம் பற்றின விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறாரு. அவர் எழுதின இஸ்லாம் கற்பனை கோட்டை விரிசல்கள் வகைங்கிறது முஸ்லீம் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு தொடர். அது அந்த கட்டுரையை நான் இங்கே குறிப்பிடுறதுக்கு முக்கிய காரணம், அதன் வழியாக தான் தோழர் செங்கொடி எனக்கு அறிமுகமானார். அது மட்டும் இல்லாது இஸ்லாம் குறித்த தன்னுடைய விமர்சனத்தை நூல் வடிவிலும் வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் சொல்லொளி அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்றாரு. அதில் தன்னுடைய மதம், அரசியல் குறித்த தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. தோழர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எங்களை பொறுத்தளவு நீங்க தோழர் செங்கொடி கம்யூனிசத்துல தீவிர ஈடுபாடு கொண்டவர் அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய இயற்பெயர் என்ன, இந்த பெயர் மாற்றத்துக்கு காரணம் என்ன, உங்க குடும்ப பின்னணி என்ன, இஸ்லாம் மதத்தை விமர்சிக்க காரணங்கள் என்ன, இதுக்கு ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத காரணங்கள் இருந்தால் அதை நீங்க சொல்லலாம். நன்றி தோழர் தஜ்ஜால். உங்களுடைய அந்த காணொளி மென்மேலும் சிறப்பாக செயல்படணும். பல மதவாத மடமைகளிலிருந்து அந்த இருட்டை கிழிச்சு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு உங்களுடைய இந்த தொலைக்காட்சி சேனல் பெரிய அளவில் தொடர்ச்சியான பங்களிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அதை இதன் வாயிலாக எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, என்னுடைய இயற்பெயர் அப்படின்னா, என் பேர் கலீல் ரஹ்மான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இரட்டை பேர் அப்படின்னு கூட, ரஹ்மான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேர். அதாவது எனக்கு வச்ச பேர் ரஹ்மான் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி பள்ளிக்கூடங்களில் வெறுமன ரஹ்மான் இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறதுனால கலீல் அப்படிங்கிறத 7ஆவது வகுப்பு படிக்கும்போது சொல்லிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு முதன்மையான காரணம்னு நினைக்கிறேன். ஏன் ரஹ்மான்கிற பேர் சரியில்லை, ஏன் கலீல்ங்கிற பேரை சொருகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போவே தொடங்கிருச்சு. அதாவது இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியலை தொடக்கத்திலிருந்து. ஏன் அப்படின்னா, அதுக்கு 2 பின்னணிகளை சொல்லலாம். ஒன்று, எங்கள் வாப்பா அவர் தீகா பின்னணியிலிருந்து வந்தவர். அதனால் அதனுடைய தொடர்ச்சி எனக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, நான் 3ஆவது வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே புத்தகங்கள், அதாவது நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. அதுலேருந்து தொடர்ச்சியாக எதையுமே கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்காம எதையுமே ஏற்றுக்கிடக்கூடாது, அது சரியா இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு உண்டு. இதுதான் காரணம். ஏன் கலீல் அப்படிங்கிற பேரை சொருகணும் அப்படின்னு வரும்போது, அப்போதான் ரஹ்மான்ங்கிறது கடவுளோட பேரு, கடவுளோட பேரு வெறுமன மனுஷனுக்கு வைக்கக்கூடாது. அதனால கலீல் ரஹ்மான் அப்படின்னா கடவுளோட சிறந்த நண்பன் அப்படிங்கிற பொருள் படுறத விதமா கலீல் அப்படிங்கிறத சேர்த்தாங்க. இப்போ இதுதான் என்னுடைய இயற்பெயர். மற்றபடி இஸ்லாம் அப்படிங்கிற மதத்தை அதனுடைய பொருளுணர்ந்து எதுக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி வர்றது. ஆனால் தொடக்கத்திலிருந்தே மதங்களின் மீது பெரிய அளவில் எனக்கு பிடிப்பு இல்லை. காரணம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கள் வாப்பா தீகா பின்னணியிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அதனுடைய தொடர்ச்சியாகவே சின்ன வயசுல இருந்தே எனக்கு மதங்களின் மேல பிடிப்பு இல்லை. ஆனா சடங்குகளை கடைபிடிக்கிறதுல ஒரு ஆர்வத்தோட தான் இருந்தேன். தொழுகைக்கு போறது அதெல்லாம் ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை, இறை வணக்கம், அதை பின்பற்றணும், அதை அந்த பயபக்தியோட ஒழுகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு அட்வென்ச்சரா அந்த மாதிரியான போக்கில் தான் அதை நான் அணுகிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரமதான் மாதம், நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரமதான் தராவி தொழுவாங்க. அப்போ சின்ன பசங்கள்லாம் கடைசியில் விட்டுருவாங்க, பெரிய ஆட்கள் தான் முதல்ல இருப்பாங்க. நான் ரொம்ப சீக்கிரமாகவே போய் முதல் வரிசையில் இமாமுக்கு நேர பின்னாடி நின்னுக்குவேன். நின்னுக்கிட்டு அவரு 2 ரக்காயத்து முடிச்சு சலாம் கொடுத்த உடனேயே எழுந்து நின்றுவேன். அப்ப நான் எழுந்து நின்ன உடனே வேற வழி இல்லாம முதல் வரிசையிலையும் இமாமா இருக்கிறவங்களும் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலும் ஒரு மாதிரி சமாளிச்சு நெளிஞ்சு இழிஞ்சு எழுந்து நிற்பாங்க. இதை நான் ஒரு
ஒரு அந்த நேரத்துக்கே ஒரு குறும்புத்தனத்தோட அதை செய்வேன். அதாவது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் தொழுகை அப்படிங்கிறத கடைபிடிச்சேன். ஆனா எந்த மாதிரியான பார்வையில் அதை கடைபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதா இதுதான் வந்து ஆனா பிற்பாடு, அதாவது கல்லூரிகளில் படிக்கும் போதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள், மதம் அப்படிங்கிறது என்ன, கடவுள் அப்படிங்கிறது என்ன, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரத் தொடங்கினதுக்கு பிறகுதான் முழுமையா வந்து குரானை பற்றியோ ஹதீஸுகளை பற்றியோ முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து வெளியில வந்தேன். மதங்கள்ல இருந்து முழுமையா வெளியில வந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இஸ்லாம் அப்படின்னு இல்லை, எல்லா மதங்களுக்கும் வந்து இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. மதம், கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மனிதனுக்கு இன்றைய வருத்தங்கள், துன்பங்கள், அவங்களுக்கு நேர்ற கஷ்டங்கள், இதுல இருந்தெல்லாம் தங்களை ஆற்றுப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு மாற்று தேவைப்படுது அப்படிங்கிற அடிப்படையில தான் அது இருக்குதே தவிர, அதை தவிர அதுல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அருமை தோழர், நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க குறிப்பிட்டதுல இந்த பேரை பத்தி என்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறேன். இஸ்லாமை பொறுத்தளவு நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வோட புகழ்ச்சியான பேரை வைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு அடிமை, அவனுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி பேர்களை தான் வைக்கணும் அப்படிம்பாங்க. இந்த போக்கு வந்து 80களுக்கு அப்புறம் தான் ஆரம்பமாச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1980களுக்கு முன்னாடி முஸ்லீம் குடும்பங்கள்ல இந்த நாகூர்ல இருக்கிற அந்த அவுலியாவுடைய பேர் சாகுல் ஹமீது அப்படின்னு வைப்பாங்க. இது பரவலா இருந்தது. பிற்காலத்துல வந்த மார்க்க அறிஞர்கள் இந்த பேர் வந்து அல்லாஹ்வோட ரொம்ப புகழ்ற மாதிரி இருக்குது, அல்லாஹ்வுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நிறைய பேர் அந்த பேரை மாத்தினதே நான் பார்த்திருக்கிறேன். நீங்க குறிப்பிட்டதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வாசிப்பு. அந்த வாசிப்பு தான் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தும். நல்ல உதாரணமா சொன்னீங்க நீங்க. அதை பெரும்பாலும் ஒரு பகுத்தறிவுவாதியோ அல்லது மத விமர்சகர்களோ பார்த்தீங்கன்னா பெரிய வாசிப்பாளர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அதை வாசிக்கும் போதுதான் அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து மதங்களை விமர்சிக்க தொடங்குறாங்க. சரியா சொன்னீங்க, ரொம்ப நல்ல விளக்கமா சொல்லியிருந்தீங்க. உங்களை பத்தி நீங்க குறிப்பிடும் போது உங்களுடைய தந்தையார் தீக்கா பின்னணியிலிருந்து வந்தாரு, அதனால உங்க பேர்ல வந்து மதம் திணிக்கப்படலை, சுதந்திரமா வளர்ந்ததா நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயத்துல இஸ்லாம்னு மட்டும் இல்ல, எந்த மதமோ அல்லது எந்த ஜாதியோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளை வந்து கடத்துறது பெண்கள் வழியா தான். இதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பெண்களை வந்து தயார் பண்ணுவாங்க. அவங்களும் அதே போல வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டதை அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துவாங்க. உங்களுடைய தரப்புல உங்களுடைய தாயாருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? அருமையான கேள்வி. அதாவது எந்த இடத்துலையுமே எல்லா மதத்தை பொறுத்தவரையிலையும் அந்த மதங்களை, மத கடமைகளை, மத சடங்குகளை, இன்னும் தெளிவா சொல்லணும்னா பிற்போக்குத்தனங்களை கட்டி காப்பாத்துறதுலையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுலையும் பெண்கள் வந்து குறிப்பிட்ட அளவுல பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒண்ணுமே இல்லை. அந்த அடிப்படையில் அது நான் என்னுடைய இதுல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன பதிலையே வந்து இதுக்கு மீண்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய அளவுல ஈடுபாடு கிடையாது சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு. ஆனா ரெண்டாவது அடுத்த கட்டமா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆனா எல்லா சடங்குகளையும் நான் பின்பற்றுவேன், தொழுகைக்கு போவேன், நோன்பு வைப்பேன், இந்த மாதிரி எல்லா சடங்குகளையும் பின்பற்றுவேங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த முரண்பட்ட நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது என்னுடைய தாயார். அப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நெருக்குதல் கொடுப்பாங்க. அப்ப அந்த காரணத்துக்காகத்தான் நான் வந்து தொழுகைக்கும் மற்ற கடமைகளை செய்யறதுக்கும், நோன்பு மாதிரியான கடமைகளை செய்யறதுக்கும் நான் உந்தப்பட்டேன், தள்ளப்பட்டேன். ஆனா அதுல என்னுடைய நிலைப்பாடு, அதன் காரணமா அதை வந்து கடவுள் பக்தி அப்படிங்கிற மாதிரி அணுகாம ஒரு வயதுக்கே உரிய குறும்புத்தனம், கேலி, கிண்டல் இப்படி அணுகு. இதுதான் அந்த நான் முதல்ல சொன்ன பதில இருந்தே நான் எடுத்து காட்டக்கூடிய உங்களுடைய கேள்விக்கான பதிலாக நான் பார்க்கிறேன். அருமையான விளக்கம் தோழர். மதங்கள், அப்புறம் அது சொல்ற இந்த மூடத்தனங்கள், இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்கள், இது எல்லாத்துடைய மிகப்பெரிய இறை யாருன்னு கேட்டா பெண்கள் தான். நீங்க அதை ரொம்ப சரியா குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல இது மட்டும் நம்மளை வந்து பாதிக்கிறது இல்லை, சுற்றி இருக்க சமுதாயம் இருக்கு இல்லைங்களா, இந்த உறவினர்கள், அப்புறம் அந்த சரௌண்டிங்ல இருக்கிற சமூகம், இது எல்லாமே நம்ம பேர்ல ஒரு நெருக்குதலை கொடுக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருக்குதல்கள் இருந்ததா? ஆமா, இல்லாம இருக்குமா? சமூகம், சுற்றம், உறவினர்கள் அப்படிங்கிறதை விட நண்பர்கள், இது எல்லாத்துலேயும் வந்து அந்த அழுத்தம், நெருக்கடிகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது தொடக்க காலத்தில் மட்டும் இல்லை, இன்னை வரைக்கும் வந்து இந்த நிகழ்வுகள்லாம் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிறந்த ஊரில் கடைநல்லூரில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இணையதளத்தில் வந்து ஒரு கட்டுரை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு
பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்தது. சில நண்பர்கள் தோழர்கள்லாம் வந்து அதனால பாதிக்கப்பட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு, அந்த நேரத்துல நான் வெளிநாட்டுல இருந்தேன். அந்த நிகழ்வுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து விலகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த நிகழ்வுக்கு முன்னாடி நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு விடுமுறையில ஊருக்கு வந்தேன் அப்படின்னா, நான் குடும்பத்தோட இருக்கிற நேரத்தை விட என்னுடைய நண்பர்களோட இருக்கிற நேரம் தான் வந்து ரொம்ப அதிகம். ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து அப்படியே தலைகீழா மாறிட்டாங்க. எதிர்த்தாப்புல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு சாலையில போகும்போது எதிரில் பார்க்க நேர்ந்தா அப்ப மட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதோட முடிஞ்சு போச்சு. இது ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரியான நெருக்குதல்களை எல்லாம் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு சரியான பார்வையா வந்து நான் பார்க்குறேன். அதுக்கும் எடுத்துக்காட்டா ஒரு நிகழ்வு சொல்லலாம். என்னுடைய திருமணம்ங்கிறது வந்து பெரிய அளவில் சடங்கு மறுப்பு அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஊரோட ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நேரத்தில் நான் எந்த எல்லையில் இருந்தனோ அந்த எல்லையில இருந்தே தான் என்னுடைய திருமணம் வந்து நடந்தது. அந்த திருமணத்தில் அதுக்கு முன்னால ஒரு வாரம் வரைக்கும் என்னோட கூட இருந்து எல்லாரையும் அழைக்கிறது, எல்லா இடத்துலையும் எனக்கு துணையா இருந்த என்னுடைய நண்பர்கள் திருமணத்தன்று காலையில வந்து மறைஞ்சிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. நான் பதறி போய் ஒரு ஆளா கூப்பிட்டு கேட்கிறேன் என்ன அப்படி. அப்பதான் அவங்க சொன்னாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாம தொழுகாம இருக்கிறது வந்து எங்களுக்கு விரும்பல. இவ்வளவு நாளா இருந்துட்டோம், இன்னைக்கு கல்யாணம் பண்ண போற, எப்போவாவது நீ தொழணும், தொழுதாதான் நான் உங்க கல்யாணத்துல கலந்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்க. இத வேற யாரும் இருந்தா எப்படி பார்த்திருப்பாங்க அப்படிங்கறத என்னால யோசிக்க முடியல. ஆனா நான் உடனே அந்த கணமே சொன்னேன், அவ்வளவுதானே, உங்களுக்கு வந்து உங்க கூட தொழுவணும், அவ்வளவுதானே, வாங்க தொழுவோம், இப்பவே போய் தொழுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே பள்ளிவாசலுக்கு போய் ஒரு 2 ரக்காயத்தை அவங்க கூட இருந்து தொழுதுட்டு திரும்ப வந்ததோட எல்லாரும் கல்யாணத்துல வந்து என் நண்பர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது இந்த எதிர்ப்புகளையும் இந்த அழுத்தங்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்து கடந்து நம்ம வரணும். இதை நான் புரிஞ்சிருக்கிறேன். அந்த புரிதல்ல இருந்து நான் இதை இப்படித்தான் கடக்கணும், இதை வேற மாதிரியும் கூட கடக்க முடியும், ஆனா வேற மாதிரி கடந்தா அது பொருத்தமான செயல்பாடா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படித்தான் நான் கடந்தேன், இப்படி கடக்கிறது தான் சரியானது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் தோழர், அந்த இணையதள கட்டுரை பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும். காரணம், அதுல இருக்கிற முக்கியமான ஆளு நான் தான். ஆனா முஸ்லிம்களுடைய மனப்போக்கு என்ன அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. இந்த விஷயத்துல முஸ்லிமுங்க எய்தவனை விட்டுட்டு அம்பை நோகடிச்சுட்டாங்க, அதை சுத்தி இருக்கிறவங்களையும் நோகடிச்சுட்டாங்க. அதுல வந்து பாதிக்கப்பட்டதுல நீங்களும் ஒருத்தர். எனக்கு வந்து இன்னைக்கு கூட அந்த குற்ற உணர்வும் உண்டு. என்னால தானே நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற அந்த வேதனை என் மனசுல இப்பவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மேரேஜ் சமயத்துல நீங்க எடுத்த நிலைப்பாட்டை நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு இதுல எந்த விமர்சனமும் இல்லை. ஏன்னா கிரவுண்ட்ல நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது. வெளியேறதுக்கு சொல்ற கருத்துக்களை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அதே நிலைப்பாட்டை தான் இந்த இணையதள கட்டுரை பிரச்சனையிலையும் நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு நம்ம சொன்னோம். அப்படிதான் அந்த பிரச்சனையும் தீர்த்தோம். ஏன்னா ஒரு பெருந்திரள் கூட்டத்தை வந்து ஒரு தனி மனிதன் வந்து எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம அந்த சினிமால வர இந்த ஹீரோயிசம் பேசுறதெல்லாம் வந்து சில சமயங்கள்ல அர்த்தம் இல்லாம போகும். ஏன்னா இதுல தனி மனிதர்கள் மட்டும் சம்பந்தப்படல, அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த குடும்பம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து அதை பலிகடா ஆக்குறாங்க. தனி மனிதனை மட்டும் தாக்கிட்டு நிறுத்தி இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா குடும்பங்களை பலிகடா ஆக்கும் போது எல்லாருமே வந்து அன்பு பாசம் இந்த மாதிரி உறவுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் போது சில சமயங்கள்ல இந்த மாதிரி முடிவுகளுக்கு போக வேண்டி இருக்குது. சரிங்க சொல்ல, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். உங்களுடைய இளமை காலத்துல பெரிதாக மதம் திணிக்கப்படல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எப்படி வந்து இந்த மதத்தை பற்றி கற்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எந்த இடத்துல இருந்து ஆர்வமா? அந்த இணையதள கட்டுரை அந்த விஷயத்துல கூட நீங்க தான் வந்து முதன்மையானவராகவும், எய்தவனை விட்டுட்டு 50 நோகிற மாதிரி நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வித குற்ற உணர்வு மாதிரி அதுல துணிக்கிறது. அதனால அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு செயலை இல்ல ஒரு கருத்தை அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த ஏற்றுக்கொள்றதுனால, அப்படி ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுனால ஏற்படுகிற விளைவுகளை வந்து நான் தான் முழு பொறுப்படுத்து. இது வந்து தொடங்கின இடம் நீங்க அப்படிங்கிறதுனால, ஆஹா நாம தொடங்கி வச்சு அவங்க பாதிக்கப்பட்டாங்க
பாதிக்கப்பட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத ஒரு விஷயம் இருக்குது, அதை படிச்சு பார்க்குறோம், ஒரு கட்டுரை வருது, அதை படிச்சு பார்க்குறோம். படிச்சு பார்த்துட்டு இது சரியா இருக்குது அப்படின்னு ஏத்துக்கிட்டதுனால தான் அதை வந்து வெளியிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அப்படி முடிவெடுத்து வெளியிட்டதுனால சில எதிர்வினைகள் வருது அப்படின்னா அந்த எதிர்வினைகளை வந்து ஏற்றுக்கிடுறோம் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ அப்படி நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்க குற்ற உணர்வு அடைகிறீங்க அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுதான் அதுக்கு அடிப்படை. ஏன்னா அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்படி ஏத்துக்கிட்டதுனால அதை அதுல ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தான் சரி. அதை அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். அடுத்து இந்த மதம் பெரிய அளவில் எனக்கு தொடக்க காலங்களில் சின்ன வயசில் வந்து திணிவுகள் எதையும் செய்யலை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஏன் அதை நான் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் அதுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வாசிப்பு அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே இந்த கற்றுக்கொள்ளணும், வாசிக்கணும், அதாவது பள்ளி கல்வியை தாண்டி வேற வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து பலவிதமான கேள்விகளை வந்து எனக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி அலையிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய அளவில் வேலையாக இருக்கும். இப்போ கூட என்னுடைய முகநூல் பக்கத்துக்கு நான் தேடல் விரும்பி அப்படின்னு தான் பேர் வச்சு. அப்போ இது வந்து என்னுடைய இயல்பு அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட வரும். அப்போ எந்த விதத்துக்கும் ஒரு சிக்கல் அப்படின்னு வருது அப்படின்னா அதை முழுமையா நம்ம போய் தேடணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும், எது சரி எது தப்பு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருந்தது. அந்த அடிப்படையில இருந்து தான் நான் வந்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க படிக்க அதை விட்டு வெளில வந்துகிட்டே இருந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். நீங்க சொன்னது வந்து உங்களுடைய பெருந்தன்மையான சிந்தனையை காட்டுது. ஆனா எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கிறது உண்மைதான். நான் எழுதுற கட்டுரை தானே இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரை யோசிச்சுட்டு இருந்ததுதான். நீங்க கேட்டுக்கொண்டதுனால நான் அதை விட்டுறேன், இனி சொல்ல மாட்டாங்க. நீங்க குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் உண்மையானது. இந்த வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து நமக்கு தெளிவான ஒரு சிந்தனையை நோக்கி அது நகர்த்தும், புது புது விஷயங்களை சொல்லி கொடுக்கும், புது புது கேள்விகளையும் உற்பத்தி பண்ணிவிடும். இதுக்கு முஸ்லிம்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு செய்தியை சொல்றேன். அண்மையில ஒரு மலையாள வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல பேசக்கூடிய ஒரு முல்லா என்ன சொல்றாருன்னா, கேரளால இந்த இஸ்லாமிய மத விமர்சனங்களை தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. அதுல சில நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேர் குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாமே தீவிர வாசிப்பாளர்கள், அவங்களுடைய தீவிர வாசிப்பு தான் இந்த அளவுக்கு அவங்களை கேள்வி கேட்க வைக்கிறது, ஆனா முஸ்லிம்களுக்கு அது இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த முல்லா ஆதங்கப்பட்டு கேள்வி கேட்கிறாரு. ஸோ வாசிப்போட முக்கியம் என்னங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்டே போதும்னு நினைக்கிறேன். அந்த முல்லா குறிப்பிடுறது வந்து முஸ்லிம்கள் வந்து மத புத்தகத்தை வாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா மத விமர்சகர்களான நம்ம மாதிரி ஆட்கள் வந்து மதங்களை தீவிரமா வாசிக்கிறோம். நான் இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் வாசிக்கிறதுல ஒரு பாதி முக்கால் பாகம் வந்து மதம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அது குறிப்பா இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். உங்களுக்கு இஸ்லாம் பற்றி வாசிக்கணும் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாச்சு? இதுக்கு ஒரு வேடிக்கையான கதையை சொல்லலாம். நான் சொல்ல சின்ன வயசுல வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு தொழுகைக்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுல ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு சொல்லலாம். என்ன ஒத்த பசங்கள் எல்லாருமே வந்து மொத்தமா தான் விளையாடிக்கிட்டே கிளம்பி போய் தொழுதுட்டு விளையாடிக்கிட்டே வருவோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அது அப்படி போவோம், போயிட்டு வருவோம். இந்த மாதிரியான இருந்த ஒரு நேரத்துல ஒரு ஜும்மாவுக்காக நாங்க போறோம். அப்போ என்னன்னா 2 ஒரே இடத்துல, அதாவது கொஞ்சம் தூரத்துல வந்து 2 பள்ளிகள். அப்போ நாங்க என்ன செய்வோம்னா, பெரிய பள்ளியில வந்து ஜும்மா நடக்கும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன பள்ளி இருக்கும். நாங்க வந்து அந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த சின்ன பள்ளியில போய் ஒலு செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிற ஹவுதெல்லாம் உழப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தொழுகைக்காக அந்த பள்ளிக்கு வருவோம். ஒரு நாள் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த ஒலு செய்யறோங்கிற பேர்ல தண்ணிலாம் வீணாக்கி இறைச்சி ஊத்திட்டு நின்னதுல நேரம் கடந்து போயிடுச்சு. அப்ப கேட்டா அங்க இருந்து சத்தம் வந்துருச்சு, தொழுதுட்டு இருக்கிறாங்க, தொழுவு முடிச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட இருந்த பசங்கள்லாம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம தொழுவாம விட்டுட்டோமே, தொழுதுல என்ன முஸ்லீமா சேர்த்துக்கிட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம். அப்போ நம்ம இங்கே நம்மளே நின்று தொழுதுருவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்து என்னத்தான் அவங்க முன்னால தள்ளி விட்டாங்க. ஏன்னா நான் தான் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு அந்த மாதிரியான விளக்கம் சொல்லி இப்படி இருக்கிறதுனால நீ தொலைவை உங்களுக்கு முன்னால இருந்து நாங்க தொழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி நானும் முன்னால இருந்து தொலை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி நின்று பசங்க தொழுகிறாங்க. அதிகபட்சம் இல்ல ஒரு 6-7 பசங்க தான் இருக்கும். அப்படி நின்று தொழுதா அல்ஹம்து சூரா வந்து ஓத தெரியல.
தப்பும் தவறுமா ஓதுறேன். ஏதோ ஒரு மாதிரி ஓதி முடிச்சு தொழுது வந்தாச்சு. தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இது ஏன் நமக்கு தெரியல? இவ்வளோ நாளா கேட்டுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒண்ணும் தெரியலையே. சரி அப்ப இத படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல அந்த சூறாக்கள வந்து தமிழ்ல எழுதியிருக்குமே, அந்த புக்க வந்து வாங்கி அத படிக்க ஆரம்பிச்சேன். அத படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இதுல என்ன தமிழ்ல எழுதியிருக்குதே தவிர, ஆனா தமிழ் இல்லையே இது. இது என்ன சொல்லுது அப்படின்னு புரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தமிழ தேடி படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர்ட்ட விளக்கம் கேட்க ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு சொல்லு இருக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்படி கேட்க ஆரம்பிச்சேன். இதுதான் வந்து படிப்படியா வந்து தமிழ்லயே படிக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கொண்டு வந்த ஒரு தொடக்கம் தொடக்கம் செய்த நிகழ்ச்சி சொல்லலாம். இதுதான் வந்து நான் இஸ்லாம் குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், அந்த குரானு ஹதீஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சொல்லலாம். நல்ல வேடிக்கையான துவக்கம் தான். நீங்க தமிழ்ல ஓதுனத பத்தி குறிப்பிடும்போது எனக்கு வேற ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய சின்ன வயசுல எனக்கு மதம் வந்து திணிக்கப்பட்டது. ஆனா, என் மண்டையில அது ஏறல. அதனால என்ன ஆச்சுன்னா, அரபு வந்து அரைகுறையா நின்றுச்சு. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நானு. பெருசா மதரசால டச் எல்லாம் இல்ல. அப்புறம் ஸ்கூலு அப்படின்னு போக ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய 11 வயதுல என்னாச்சுன்னா, எனக்கு திடீர்னு பக்தி அதிகமாகுது. பக்தி அதிகமாகி போய் தொழுகைக்கு நின்னா, என்ன ஓதுறதுன்னு தெரியல. அல்ஹம்து சூரா தெரியுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தொழுகை முறை. நீங்க குறிப்பிட்ட அந்த தமிழ் புத்தகம் இருக்கு இல்லைங்களா? சாஃபி, ஹனஃபின்னுலாம் இருக்கும். அத வாங்கி படிச்சுக்கிட்டு, தொழுதுட்டு அல்லாஹ்வ வந்து வணங்கிட்டு இருந்தேன். அப்பதான் தோணுது, இப்படி குருட்டுத்தனமா செய்றதுல மீனிங் இல்ல. நம்ம நல்ல மீனிங் உணர்ந்து அல்லாஹ்வ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் குர்ஆனுடைய பொருள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். தீவிரமான பக்தி அதிகமாகி, அப்புறம் அது எங்கெங்கேயோ போனேன். அது பல தடவ நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா, ஒரு இடத்துல பொறி தட்டி தான் இந்த வரலாறுகள படிக்கணும், இத ஆய்வு செய்யணும், இத விமர்சனம் செய்யணுங்கிற இடம் வந்து ஒரு இடத்துல ஆரம்பமாச்சு. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது பர்ட்டிகுலரா இந்த பாயிண்ட் தான் வந்து இஸ்லாம விமர்சிக்கணும் அப்படின்னு உங்கள தூண்டி விட்டது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ம். அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியா அந்த மாதிரி எதுவும் எனக்கு நினைவு வரல. ஏன் அப்படின்னா, தொடக்கத்துல நீங்க சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈடுபாட்டோட அதுல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நான் திரும்பி வேற ஒரு எதிர்பக்கம் நகர்ந்து போறேன் அப்படின்னா தான், இந்த புள்ளியில இருந்து நான் இந்த மாரி நகர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு தோணும். ஆனா எனக்கு அப்படி சொல்ற மாரி தோணல. ஏன் அப்படின்னா, தொடக்கத்துல இருந்தே வந்து பெரிய அளவுல பக்தியுடனான ஈடுபாட்டோட அந்த வேலைகள்லாம் வந்து நான் செஞ்சது இல்லை அப்படிங்கிறதுனால குறிப்பிட்டு சொல்லும்படியா இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியல. ஆனா நிறைய முரண்பாடுகள் வந்து இருந்தது. ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி என் பேரு கலீல் ரஹ்மான் தான். ஆனா கலீல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஏன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அடுத்து விண்வெளிக்கு முதல்ல போனது யூரி காகரின் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட புத்தகங்கள்ல படிக்கிறோம். ஆனா மதரசாக்கள்லையும் மதம் சார்ந்தும் சொல்லப்படுறது வந்து முகமது நபி தான் முதல்ல விண்வெளிக்கு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரியான முரண்பாடுகள் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டி இதெல்லாம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்குள்ள தள்ளுச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதை வேணா இந்த மாதிரியான நிகழ்வுகளை வேணா எடுத்துக்கலாமே தவிர, குறிப்பா நான் இந்த இடத்துல இருந்து டேர்ன் பண்ணி இப்படி திரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதான். நீங்க கவனிச்சிருக்கலாம். இந்த குறிப்பிட்ட கேள்விய வந்து நான் வெவ்வேறு வடிவில உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம விரும்புறேங்கிறது வேற விஷயம். ஆனா, நம்ம காதுல வந்து இத ஓதிட்டே இருப்பாங்க. இஸ்லாம் உயர்ந்தது, அது அப்படி, இது இப்படின்ட்டு அதோடைய மகிமையை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்றது வந்து நீங்க குறிப்பிட்ட மாரி இந்த அறிவியல் செய்திகள். ஏன்னா பெரும்பாலும் வந்து இஸ்லாம்ல பெரிய ஆர்வம் இல்லாம இருக்கிறவங்களே வந்து இவங்க சுண்டி இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் வந்து அறிவியல சொல்லுது. நவீன அறிவியல பத்தி பேசுது. அது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருச்சு. இப்படிங்கிற சில தூண்டில்கள போட்டு தான் இந்த மாரி டச் இல்லாத இருக்கிற ஆளுகள இவங்க உள்ள இழுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் ஏதாவது இருந்திருக்கா? இஸ்லாம் வந்து ஒரு அறிவியல் மார்க்கம். நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து குரான்ல சொல்லி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பரவலா பொது வழிக்கு வந்த காலம் அப்படிங்கிறது வந்து 80களினுடைய பிற்பகுதி ஜாக் அமைப்பு தொடங்கப்பட்டு அவங்க பரவலான கூட்டங்கள் நடத்த தொடங்குறது தான் இந்த மாதிரியான பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு பரவலாக்கம் பெறதுக்கான காலம். ஆனா சரியா இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து எங்களுடைய பகுதியில இன்னும் தெளிவா சொல்லணும்னா என்னுடைய தெருவுல துளப்போகாதவன், கடவுளை ஏற்காதவன், அல்லாஹ்வை மறுக்கிறவன் அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்து எனக்கு வந்துருச்சு. இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து
என்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு, கேள்விகளை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹஜரத் ஒரு ஆள் இருந்தார். அவர் யாருன்னா, இந்த மாதிரியான நவீனத்துவமான ஆட்களுக்கு எதிரான பழமைவாத சிந்தனை போக்கு கொண்டவர். அப்ப அவர் தான் வந்து எனக்கு எனக்கு எழுதுற சந்தேகங்களை எல்லாத்தையும் வந்து நான் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். அப்ப அவர் சொல்ற விளக்கங்கள்ல இருந்து தான் என்னுடைய எதிர்கேள்விகள் அப்படி வரும். அதனால ஒரு நான் கல்லூரியில படிச்சு வெளிநாட்டுக்கு போறது வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து என் பக்கத்துல வரவே இல்லை. அது சரியா சொல்லணும் அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு வேலை தொடர்பாக வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் எனக்கு வந்தது. என்ன அப்படின்னா, இஸ்லாம் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னாலேயே நவீன அறிவியலை எல்லாம் சொல்லிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள். ஆனா அந்த காலகட்டத்தில எல்லாம் நான் வேற இடத்துக்கு வந்து போயிட்டேன். குறிப்பா ஆங்கிலத்துல ஒரு நூல் சொல்லுவாங்க, கடவுளின் ரதம் அப்படின்னு, சார்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு. அந்த நூல்ல எல்லாம் வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன். எப்போ அப்படின்னா, அந்த இஸ்லாம் வந்து அறிவியல் பேசுற மதம் அப்படின்னு சொல்லுகிற அந்த பேசுற அந்த காலகட்டத்தில எல்லாம் அந்த சார்ட்ஸ் ஆஃப் காட்ஸை வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன். அப்ப அதனுடைய நூல் அந்த நூல் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற மதங்கள், இங்க இருக்கிற கடவுள், இந்த வேதம் இதெல்லாத்தையும் தாண்டி வேற்று கிரகத்துக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குறிப்பா அந்த அஸ்கா கோடுகள் அந்த மாதிரியான விஷயம், இதையெல்லாம் வந்து நான் படிச்சு பார்த்து அந்த அந்த ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு வந்து என்கிட்ட யாரும் வந்து பேச வரவே இல்லை. வேணா இன்னொரு எடுத்துக்காட்டு வேணா சொல்லலாம். என்ன அப்படின்னா, ரொம்ப பின்னாடி, அதாவது 2000ங்களுக்கு பிறகு, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீங்க அறிமுகத்துல குறிப்பிட்டீங்களே 2007 2008களில் வந்து இணையத்துல வந்து ஒரு தொடர், இஸ்லாமத்தை குறித்த ஒரு விமர்சனமான தொடர் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்களா. அந்த காலகட்டத்தில் நான் சவுதியில இருந்தேன். சவுதியில வந்து என்னுடைய இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து கேள்விப்பட்டு வாசிச்ச என்னுடைய நிறுவனத்துல இருந்த ஒரு அரபி, அவர் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு நான் நிறைய விவாதிச்சிருக்கிறோம் அவர்கிட்ட. அவர் கொஞ்சம் ஒரு கோபம் கொண்ட முஸ்லீமா இல்லாம ஒரு லிபரலான முஸ்லீமா இருந்தாரு. அதனால நிறைய விவாதிச்சிருக்கிறோம் நாங்க. அவர் வந்து முத்தவா வந்து அறிமுகப்படுத்தினாரு. நீ நான் பதில் சொல்றதை விட இந்த முத்தவா வந்து சிறப்பா அவனுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி முத்தவாட்ட கொண்டு விட்டாரு. முத்தவாவுக்கும் எனக்கும் வந்து ஒரு விவாதம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்தது. அந்த விவாதத்துல நான் அந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிர்த்து நிறைய பதில் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் எப்போன்னா 2000ங்களுக்கு பிறகு அப்படிங்கிறதுனால அது பத்தி நான் நிறைய படிச்சுட்டேன். இப்பெல்லாம் அப்படி படிச்சதுனால அதுக்கு அவங்க வச்ச எல்லா கருத்துக்கும் வந்து எதிர்வாதம் வந்து ரொம்ப சரியான பதில்லாம் சொல்ல முடிஞ்சது என்னால. அதனால உங்களுடைய கேள்விக்கு சரியா நான் பதில் சொல்லணும் அப்படின்னா 2 விதம். ஒண்ணு, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மதம் அப்படிங்கிற பிடிப்புக்குள்ள வந்து நான் இல்லை, வெளியேறி, அதுவும் வெளியேறிட்டேன் அப்படிங்கிறது என்னளவுல மட்டும் இல்லாம என்னுடைய பகுதிகள், அந்த தெரு, அந்த ஏரியாக்கள்ல பூரா எனக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் வந்து இருந்தது. சொல்ல போனா இதை வந்து யாரும் என்ன வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்கு வந்து இதை பயன்படுத்தவே இல்லை. அவன் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு அவன் ஒரு இதாகத்தான் பேசுவான், அதனால அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே என்ன அணுகுனாங்க. 2வது வந்து கலிபா சர்துன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட தான் நான் நிறைய வாதம் நடத்தியிருக்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி புதுமைகளுக்கு எதிரான பழமை வந்து சொல்ல போனா ஜமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஜமாத்து குரூப்பை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால எனக்கு அது சம்பந்தமானவே நான் வந்து போய்கிட்டு இருந்தேன். 3வது, இது பெரிய அளவுல மக்கள் மத்தியில பரவலாக தொடங்குறதுக்கு முன்னாடி அதையும் தாண்டி வேற மட்டத்துக்கு வந்து நான் போயிட்டேன் அப்படிங்கறதுனால எளிதா அதை வந்து கடந்து போக முடிஞ்சது. அப்படிங்கறதுனால அது வந்து பெரிய அளவுல எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அருமை தோழர், சிறப்பு. ஆமாம் தோழர், நீங்க குறிப்பிட்டது சரிதான். 80னுடைய பிற்பகுதியில், அதுவும் இந்த வஹாபிய குரூப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குரான்ல அறிவியல் இருக்கு புவியில் இருக்குங்கிற அந்த பாட்டு வந்து ஆரம்பமாகுது. எனக்கு கூட இஸ்லாம் வந்து தீவிரமா எனக்குள்ள இறங்கினது அந்த காலகட்டங்கள்ல தான். ஏன்னா எனக்கு அப்படிதான் அறிமுகமாச்சு. அதுல இருந்து தான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாகி இஸ்லாமை பத்தி ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன் நான்.
அந்த இடத்துல இஸ்லாம பத்தி அப்படிங்கிறத வந்து குரானை வந்து பொருள் வந்து ஃபுல்லா வாசிச்சு பார்த்தேன் நான். 2, 3 தடவ திரும்ப திரும்ப வாசிச்சு பார்த்தேன். எனக்கு 1, 2 இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாரி வித்தியாசமா பட்டது. மத்தபடி எனக்கு தப்பா ஒண்ணும் தெரியல. ஏன்னா, குரான் சரி, அது உயர்ந்தது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியல. ஆனா அதே நிலைப்பாடு பின்னால மாறுச்சு எனக்கு. அது வேற ஒரு கதை. நீங்க சவுதியில இருக்கும்போது முத்தவாக்களோட விவாதம் பண்ணுனதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த காலகட்டத்துல சவுதி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்பவும் கடும்போக்குல இருந்தது. உங்களுக்கு அது பிரச்சனைகள உண்டு பண்ணலையா? ஏன்னா முத்தவாக்கள் வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. தலைய வெட்டுவாங்க, கைய வெட்டுவாங்கன்னெல்லாம் கேட்டுருக்கிறேன் நானு. உங்களுக்கு அந்த மாரி பிரச்சனைகள் எதுவும் வரலையா? சரியான சந்தேகம் தான் இது. இந்த சந்தேகத்த வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முத்தவாக்கள் அப்படின்னாலே வந்து ஒரு மோசமான எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. அவங்க பயங்கரமானவங்க, புடிச்சிட்டு போயிருவாங்க, பிரச்சனை, ஜெயில்ல போட்டுருவாங்க, தண்டனை குடுத்துருவாங்க அப்படிங்கிற மாரியான எண்ணம் வந்து இருக்குது. அந்த எண்ணம் எனக்குமே கூட உண்டு. ஏன்னா, தொழுவ போகாம அ 2 தடவ நான் மூத்தவாக்கள்ட்ட மாட்டியிருக்கிறேன். அது ஒரு பக்கம், அது தனி கதை, அது இருக்கட்டும். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இது என்ன அப்டின்னா, அ என்னுடைய கம்பெனியில இருந்த அரபி, அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து இருந்தது. நாங்க வந்து பல காலம் வந்து விவாதிச்சிருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த ஒவ்வொரு கட்டுரையும் வரம்போதும், அத வந்து அவரு மொழிபெயர்த்து கேட்பாரு. அப்ப நான் அது விவரம் சொல்லுவேன். இந்த மாரி நான் எழுதியிருக்கேன்னு. அப்ப அதுக்கெல்லாம் அவரு வந்து மறுப்பு சொல்லுவாரு. அதுக்கு நான் திரும்ப பதில் சொல்லுவேன். இப்படி ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அப்ப அவரு தான் வந்து இது பண்ணாரு. அப்ப நான் சொன்னேன், "இல்ல அது அந்த மாரி சிக்கல ஏற்படுத்தும்." அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொன்னேன் நான். முத்தவாக்களோட வாதம் பண்றது, இல்ல முத்தவாக்களுக்கு இந்த விவரம் தெரியிறது, அது வந்து சிக்கல ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி அவர்ட்ட சொன்னேன். அப்ப அவரு வந்து எனக்கு உறுதி குடுத்தாரு. என்ன அப்படின்னா, "இது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நேராது. நான் வந்து உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் கிடைக்கணும் அப்படின்னு தான் விரும்புறேன். அதனால அந்த முத்தவா வந்து என்னுடைய உறவினர் தான்." அப்ப நான் அவர்ட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, வந்து இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி, அது அவர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்கள்ட்ட வந்து பேசுறேன். அதனால அந்த மாரிலாம் நீங்க ஒண்ணும் இருக்காத. ஜஸ்ட்டு என்கிட்ட எப்படி நீ பேசி விவாதிக்கிறியோ, இதே மாதிரியே நீ வந்து அவர்ட்டயும் பேசி விவாதிக்கலாம். உனக்கு எந்த பாதிப்பும் நேராதுங்கிறதுக்கு நான் உறுதி சொல்றேன். அப்படின்னு சொல்லி, அந்த சவுதி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் நான் வந்து முத்தவாக்கு ஓகே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அடிப்படையில அவரும் வந்து அந்த முத்தவாட்ட சொல்லி எல்லாரும் சொல்லி ஒரு அஃபிஷியலான முத்தவாகவாக இல்லாம ஒரு சாதாரணமா பேசுற மாரி வந்து பேசினாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து விவாதிச்சோம் நாங்க. இதுல அவரு முதன்மையான பாயிண்டா எடுத்து வச்சது அப்படிங்கிறது வந்து, செலுத்ததுக்கு அதாவது மரணத்துக்கு பிறகு மனிதன் வந்து மீட்டெடுக்கப்படுவான் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த முதுகெலும்புல வந்து கடைசி குருத்து வந்து பூமியில அழியாது. அது அழியாம உலகம் அழியிற நாள் வரைக்கும் அந்த ஒரு சின்ன அணு மாரியான துணுக்கு வந்து மண்ணோட மண்ணா கலந்தே தான் கிடக்கும். அதனால அதிலிருந்து தான் வந்து மனிதன் வந்து மீட்டெடுக்கப்படுவான். அப்படிங்கிற மாரி அறிவியல் ரீதியா அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னாரு. நான் அத வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பூமியில வந்து எவ்வளவோ அகழ ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. மண் குறித்த ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு எலும்பு மக்காம ஒரு துண்டு கிடக்குது. எலும்பு துண்டுனா பெருசு இல்ல. ஒரு சின்ன ஒரு மண் துகள் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது அழியாது அப்படிங்கிற மாரி எந்த ஆய்வும் வந்து உறுதிப்படுத்தல. அ அப்படி உறுதிப்படுத்தாத பட்சத்தில இதையெல்லாம் வந்து ஒரு மித்து மாரி, ஒரு நம்பிக்கை மாரி தான் நீங்க சொல்ல முடியுமே தவிர, அது உறுதி கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமா நான் எடுத்து வச்சேன். இன்னொன்னு வந்து மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் பழைய செங்கொடி பிளாக்லயே வந்து நயன்தாரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாரு அப்படிங்கிற மாரி ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அதாவது நயன்தாரா டென்தாரா அப்படிங்கிற, அதாவது நயன்தாரா அப்படிங்கிறத டென்தாராங்கிறத மாத்தி ஒரு பேர்ல புனை பேர்ல அவரு ஒரு கேள்வி எழுப்புனதா சொல்லியிருப்பேன். அதுவும் வந்து நான் முத்தவா கூட பண்ண விவாதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட என்னுடைய சக ஊர்க்காரர் தான். கடையனூர் சேர்ந்தவர் தான் அவரு. இப்பவும் கூட அவரு இருக்கிறாரு. அவர் தான் அந்த கேள்விய வந்து எழுப்பி, அவரு அதுக்கு நான் பதில் சொல்றது மாதிரியான
ஒரு கட்டுரையை வந்து அது எழுதியிருந்தேன். அதாவது மனிதனுடைய உடல்ல வந்து மண்ணினுடைய மூலக்கூறுகள் எல்லாம் இருக்குது. அதனால இது ஆண்டவன வந்து களிமண்ணால படைச்சான் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இது. உறுதி தான் இது. சான்று தான் இது. அப்படின்னு சொல்லி சொல்றது மாதிரியான விஷயம். இதெல்லாம் வந்து அந்த புத்தகம் வந்து முன் வச்ச விவாதங்கள். அத வந்து நான் தெளிவா மறுத்தேன். மறுத்ததுக்கப்புறம் கடைசியில அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன கட்டி பிடிச்சுட்டு வந்து, "நான் உனக்காக கண்டிப்பா துவா கேட்பேன். நான் இல்லன்னாலும் யாராவது வந்து உன்னுடைய விஷயங்கள வந்து தெளிவுபடுத்துவாங்க. தெளிவுபடுத்தி உன்ன ஒரு நல்ல முஸ்லீமா மாத்துவாங்க. ஆனா அப்படி முஸ்லீமா மாத்துனதுக்கப்புறம் வந்து எங்கள எல்லாத்தையும் விட பிரபலமான ஆளா வந்து நீ வருவ. அத நானும் பார்க்கத்தான் போறேன்." அப்படிங்கிற மாரி அவர் நிறைய சொல்லிட்டு போனாரு. அது இதான் நடந்தது. அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு எதுவும் நடக்கல. நான் அதெல்லாம் கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு, இப்படிலாம் இருந்தா தான் நான் அவர சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி வாங்குனதுக்கு பிறகு தான் அவர சந்திச்சேன் அப்படிங்கிறதுனால, அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அருமை, அருமை. நல்ல விளக்கம் தோழர். நீங்க சொன்ன அந்த விளக்கத்திலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மனிதர்கள் அடிப்படையிலேயே ரொம்ப நல்லவங்க. இந்த மதம் தான் வந்து அவங்கள தவறான திசைக்கு கொண்டு போகுதோ! அப்படின்னு தோணுது எனக்கு. நீங்க குறிப்பிட்ட அந்த அரபிய போல வேற சிலரும் வந்து என்கிட்ட அரபிகள பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாரி கிடையாது. எல்லாருமே அந்த மாரி கடும்போக்கு கொண்டவங்க கிடையாது. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலர நான் நேர்லயும் பார்த்துருக்கிறேன். உங்களுடைய செங்கொடி வலைத்தளத்தில எழுதுன கட்டுரையில அந்த அரபி கூட விவாதிச்சதாவும், அது புத்தகமா கூட விவாதம் வர கொண்டு போனதாவும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா அவங்க கூட அவங்களுடைய எதிர்ப்ப ரொம்ப நாகரிகமா தெரிவிச்சாங்க. உங்கள வந்து மதம் பக்கம் திரும்பணும் அப்படின்னு வாழ்த்திட்டு விட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த கட்டுரைகளுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா, அந்த சமயத்துல அந்த கட்டுரைகள் முழுமையா நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த பின்னூட்டங்களையும் வாசிப்பேன். அதில் நடக்கிற அந்த வாத பிரதிவாதைகளையும், அவங்க உபயோகிக்கிற வார்த்தைகளையும் எல்லாமே என்னால இப்பவும் நினைவுபடுத்த முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காலகட்டங்கள்ல எனக்கு என்னுடைய தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கு கொலை மிரட்டல்களும், அந்த Facebookல இருக்கும்போது அதுல அந்த மெசேஞ்சர்ல கடுமையான வார்த்தைகள உபயோகிச்சு மிரட்டல்களும், ரொம்ப இழிவான வார்த்தைகளும் இது இப்படி நெறைய வந்திருக்கு எனக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அது. ஆரம்பத்துல அப்படி இருந்தது. உங்களுக்கு எந்த மாரிலாம் இருந்தது? எப்பவுமே ஒரு விஷயத்த ஆழமா உள்வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்த மாதிரியான அலட்டல்கள்லாம் வந்து வெளிப்படாது. தெளிவா சொல்லணும்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "குறை குடம் தான் வந்து கூத்தாடிட்டு இருக்கும்" அப்படின்னு. அந்த மாரி தான் இது. ஒரு விஷயத்த முழுமையா உள்வாங்கல, அது புரியல, தெரியல அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி தான் எதிர்வினை ஆற்றுவாங்க. இந்த மாரி தான் எதிர்வினை ஆற்ற முடியும் அவங்களால. வேற எந்த மாதிரியும் அவங்களால எதிர்வினை ஆற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தான் அப்படிதான் வந்து நான் அத எடுத்துக்கிறேன். மத்தபடி ரொம்ப மோசமாலாம் கூட எழுதியிருக்கிறாங்க. பொதுவா என்னுடைய அந்த செங்கொடி பிளாக்லலாம் நீங்க வேர்ஸ்பர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் கூட பல மோசமான சொற்கள்லாம் கூட அப்படியே இருக்கும். ஏன்னா, என்ன பத்தி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது அப்படி வெளியில அ கமாண்டா அப்படி வச்சு டெலீட் பண்ணாம வச்சிருக்கிறதுனால, எனக்கு எதுவும் பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்ல. மாறா அப்படி கமாண்ட் போட்டவங்களே ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு அத படிச்சு பார்க்குற சூழல் வந்ததுன்னா, கண்டிப்பா இப்படி கமாண்ட் போட்டதுக்கு வெட்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் அத வந்து நான் வச்சிருக்கிறேனே தவிர, மற்றபடி அதுல அப்படி கமாண்ட் போடுறதுனால எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்ல. இன்னும் நேரடியா சொல்லணும்னா, என்னுடைய குடும்பத்த தொடர்புபடுத்திலாம் திட்டுற மாதிரிலாம் வந்து கமாண்ட் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நான் பார்த்து சிரிச்சிருக்கேன். என் மனைவிட்ட கூட காட்டி சிரிச்சிருக்கிறேன் அதெல்லாம். எங்க மனைவிக்கு இது பண்ணுவாங்க. "என்ன இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க?" அப்படின்னு. அப்படிலாம் அப்படி யோசிக்க வேண்டாம். இது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத அவங்க ஒரு உறுதிப்படுத்துற மாரி ஒரு ப்ரூஃப் தந்திருக்கிறாங்க. எனக்கு இவ்வளவாம்பா தெரியும் அப்படிங்கிற ப்ரூஃப் இது. அதனால இத அப்படி லைட்டா எடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய அளவுல கொண்டு போகக்கூடாது. மைண்டுக்கு மூளைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் விளக்கம் சொல்லுவேன். அப்படித்தான் அத நான் எடுத்துக்கிறேன். மத்தபடி கமாண்ட் பண்றவங்க வந்து 1000 எழுதுவாங்க. அப்படி எழுதுறவங்க வந்து அவங்க எழுதியிருக்கிற சொல் வந்து அவங்களுடைய நிலையத்தான் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுமே தவிர, மற்றபடி அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக எனக்கு பெருசா எந்த பாதிப்பும் வந்து வரல. அதுதான் எல்லாரும் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன்.
அப்படிதான் நானும் இதை எடுத்துக்கிறேன். பொதுவா இந்த மாதிரி நம்ம மத விமர்சனம் செய்யும்போது, அவங்க எதிர்ல இருக்கிறவங்க பதில சொல்லுவாங்க, மறுப்பாங்க, மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு வரும்போது, சில ஆயுதங்கள கையில எடுப்பாங்க. இப்ப நான் வந்து இங்க இஸ்லாம மெயினா குறிப்பிட்டதுனால, இஸ்லாம் பத்தி பேசுறேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டம் வரும்போது, நம்ம பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு, இவங்க மாற்று மதத்தினர்ல, அதாவது மாற்று நம்பிக்கையில இருக்கிறவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு, இஸ்லாம விமர்சிக்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்றீங்க? இப்ப நான் வந்து இங்க இஸ்லாம மெயினா குறிப்பிட்டதுனால, இஸ்லாம் பத்தி பேசுறேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டம் வரும்போது, நம்ம பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு, இவங்க மாற்று மதத்தினர்ல, அதாவது மாற்று நம்பிக்கையில இருக்கிறவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு, இஸ்லாம விமர்சிக்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்றீங்க? இது ஒரு வகையில வந்து உளவியல் சார்ந்த விஷயம். மேல நம்ம பேசினோம். நம்ம விமர்சனம் பண்றோம். உடனே அவங்க பதிலுக்கு வந்து திட்டுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன எதனுடைய விளைவு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா, முதல் கட்டமா வந்து அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுவாங்க. அடுத்து அடுத்து அதுக்கு மறுப்பா நம்ம சில எடுத்துக்காட்டுகளோட சில விஷயங்கள வந்து பேசுவோம். அப்ப அதுக்கு அவங்களுக்கு பதில் இருந்தது அப்படின்னா, அந்த பதில வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து முன் வைப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம விளக்கங்கள் குடுக்குறோம். எது சரி, எது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட பதில் இருக்கிறது வரைக்கும் வந்து அவங்களுடைய பதில வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட பதில் இல்ல அப்படிங்கிறபோது, அவங்க வந்து உளவியல் சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறாங்க. இது ஒரு மதம் தொடர்பான விவாதம் அப்படிங்கிறதுல மட்டும் இல்ல. நீங்க எது தொடர்பான விவாதமாக இருந்தாலும், ஒரு கட்டத்துல பதில் ஒரு தரப்புல வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, எப்போதுமே 2 பக்கமும் வந்து உண்மை இருக்கு. உண்மை வந்து ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். சரியானது வந்து ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது, அப்படி சரியானதுல இல்லாத வேற மாற்று தரப்பினர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து அவங்க உளவியல் ரீதியா ஒரு ஈகோ பிரச்சனைக்குள்ள நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற மதம், இல்ல நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற கட்சி, இல்ல நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கவழக்கம். இத வந்து அவன் குறை சொல்றான். அப்படி குறை சொல்றத தப்புன்னு சொல்லி நம்மளால நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமை வருதுன்னு வச்சுங்க. அப்ப அந்த இடத்துல தான் அவங்க வந்து மாற்று இடத்த வந்து தேடுறாங்க. அப்போ அது வசவா வெளிப்படலாம், அவதூறா வெளிப்படலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில கூட வெளிப்படலாம். அப்போ இது வந்து இப்படித்தான் இருக்குது. இத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து எளிதா கையாளலாம். என்ன அப்படின்னா, நான் பெரும்பாலும் ஒரு உத்திய வந்து கையாளுவேன். என்னன்னா, பொதுவா நான் விவாதத்துக்கு யாராவது என்ட்ட விவாதத்துக்கு எது தொடர்பான விவாதமா இருந்தாலும் சரி, வந்தாங்க அப்படின்னா, நான் சரியானதனுடைய பக்கம் தான் நிப்பேன். ஒருவேளை நான் நிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சுட்டேன்னா, உன் பக்கம் வர்றதுல எனக்கு மறுப்பே கிடையாது. அதனால என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுவேன். அடுத்து ஒருவேளை உன்னால வந்து என்னுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியல அப்படின்னா, நீ தாராளமா வேற அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம். நீ யாரையாவது கூட்டு வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். விளக்கம் கேட்டு வரலாம். இல்ல நாளைக்கு நான் வந்து பதில் சொல்றேன்னு சொல்லலாம். இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பதில் சொல்றேன்னு எப்படி வேணாலும் நீ சொல்லலாம். ஆனா உன்னை பற்றிய மதிப்பீட்ட நான் குறைக்க மாட்டேன். உன்னை சீண்ட மாட்டேன். அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தெளிவாவே முன் வச்சிருவேன். என்னுடைய வாதங்கள்லயும் இந்த தன்மை வந்து இருக்கும். பொதுவா நேரடியா அவங்கள குற்றம் சாட்டுறது மாரி இல்லாம, அவங்கள சீண்டுறது மாரி இல்லாம, அவங்கள கோபப்படுத்துறது மாதிரி இல்லாம, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்படிங்கிறது தான் நான் யோசிப்பேன். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம கையாண்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு வந்து இடம் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனா, இத எல்லா இடங்கள்லயும் வந்து நம்மள கையாள முடியாது. ஏன்னா, நாம அவங்கள சீண்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா அவங்க நம்மள தூண்டி விட்டு, சீண்டி விட்டு திசை திருப்பணும் அப்படிங்கிறதுல அவங்க கவனமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் எதிலிருந்து வருது அப்படின்னா, நேரடியான விவாதம், அதாவது நேர்மையான விவாதம், ஆழமான விவாதம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம, மேம்போக்கா நான் சொல்றதை இவன் மறுத்து பேசுறானே அப்படிங்கிற கோபத்தினுடைய விளைவா விவாதம் வருதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி போறத வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே முடியலையா? அவதூறு பண்றியா? போய்க்கிட்டே இரு. பார்த்துக்கலாம். பின்னால வா பார்ப்போம். அப்படிங்கிற மாரி தள்ளி கடந்து போயிறணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அருமையான பக்குவப்பட்ட பதில் இது. இஸ்லாம் மதம் தொடர்பான நிறைய விவாதங்கள் வந்து இணையதளங்கள்ல நான் பண்ணியிருக்கிறேன். அதில விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள தவிர, பெரும்பாலும் வந்து தரக்குறைவான வார்த்தைகளையும், தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கைகள ரொம்ப கேவலமா பேசக்கூடிய ஆட்களையும் தான் நான் பார்த்துருக்கிறேன். அண்மையில ஒரு குரூப்ல
2 இயக்கங்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களுக்கான ரசிகர் கூட்டம் இருக்கும் இல்லையா? அது மோதிக்கிச்சு. அதுல போய் பார்த்தாலும், இதே போல வசவுகளும், தரக்குறைவான வார்த்தைகளும் தான் இருக்குது. இதுல இவங்க என்ன சொல்ல வராங்க? எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும்னு சொல்றாங்களா? இல்ல எங்களுடைய கல்ச்சரே இப்படிதான்னு சொல்றாங்களான்னு தெரியல. இந்த மாரி ஆட்கள் நம்ம நோக்கி வைக்கிற முக்கியமான இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் தோன்றித்தனமா, மனம் போன போக்குல வாழ்றதுக்கு வேண்டி மதத்த பின்பற்றுறது இல்ல. அவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கு. அதனால மத கொள்கைகள தூக்கி வீசிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்க நெறிகள் அப்படிங்கிறது வந்து மதங்கள் தான் கட்டமைச்சது. அதனால தான் வந்து இன்னைக்கு சமுதாயம் ஒழுங்கா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி. அது இது மிக நீண்ட விளக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி. அது நீண்ட விளக்கமா இருந்தா பரவால்ல. நீங்க சொல்லுங்க. நன்றி. ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து